மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 10, 11 இலக்கிய நயம் எடுக்கின்ற மாணவர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, நாங்கள் இன்றைக்கி ஒரு பேப்பர் பார்ப்போம். வினாவிடை கேள்வி பார்ப்போம். இந்த நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதில் முழுக்க வந்து 10ஆம் ஆண்டு சிலபஸ் சொல்லடிக்கிறதாக வந்திருக்கிற ஒரு பேப்பர் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். பகுதி 1 முதலாம் 2ஆம் வினாவுக்கும், பகுதி 3 முதலாம் வினாவுக்கும், பகுதி 2 முதலாம் வினாவுக்கும், பகுதி 3 எவையேனும் 2 வினாவுக்கும் விடை தருவது சொல்லி கருத்து. சரி, பற்றி நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் முதலாவது சொல்லி பார்ப்போம். கீழ்வரும் வினாக்களுக்கு சுருக்கமான விடை தருகிற முதலாவது ஏன்னா பகுதி 1 முதலாவது தந்துள்ளார்கள். கீழ்வரும் வினாக்களுக்கு சுருக்கமான விடை தருக. தனித்தமைந்த வீட்டில் புத்தகமும் நானும் சயோகம் புரிந்ததொரு வேலை தன்னில், அது வேலை தன்னில் என்று வரும். வேலை தன்னில் இது தானா நன்னில் என்றுதான் தானா தன்னில் என்ற இதான தொடர். இது தனித்தமைந்த வீட்டில் புத்தகமும் நானும் சயோகம் புரிந்ததொரு வேலை தன்னில். மேற்காட்டிய கவிதை அடிகளின் ஆசிரியர் ஜா. இந்த கவிதை அடிகள் எழுதிய ஜா, உங்களுக்கு தெரியும். இது எங்கே வருது? புத்தகசாலை என்ற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த அடிகள். இந்த புத்தகசாலை என்ற கவிதையினுடைய ஆசிரியர் உங்களுக்கு யாருன்னு தெரியும். என்ன, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களால் எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகசாலை என்ற கவிதை. இது வந்து இந்த கவிதை எழுதியவராக வந்து பாரதிதாசன் அவர்கள், புரட்சி கவிஞர். சயோகம் என்பதன் பொருள் யாது? சயோகம் தான் இணைந்திருந்த வேலை. தனித்தமைந்த வீட்டில் புத்தகமும் நானும் சயோகம் புரிந்ததொரு வேலை தன்னில். சயோகம் என்பது இணைந்திருந்த வேலை. இது புத்தகமும் நானும் இணைந்திருந்த அந்த வேலை என்பதை நினைப்பவர். சயோகம் என்பது இணைந்திருத்தல் என்பது அதனுடைய பொருள். சரி, அந்த மரம் என்பது உயர்து என்ற பத்தியெழுத்தில் சரித்திரச்சாலையில் வெளிப்படும் மரங்கள் எவை என குறிப்பிடப்பட்டுள்ளது? சரித்திரச்சாலையில் என்ன? போதி மரம், என்ன, கல்லால மரம் என்றெல்லாம் அதில் உங்களுக்கு சரித்திரச்சாலையில் சொல்லப்படுகின்ற மரங்களாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. என்ற எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரித்திரச்சாலைகள் என்ற ஒவ்வொரு புத்தர், ஆலமரம், கல்லால மரம் என்று இப்படி ஒவ்வொன்றும் சொல்லப்படுகின்ற எல்லாமே சரித்திரச்சாலை குறிப்பிடப்படுகின்ற மரங்களாக அவை காணப்படுகின்றன. அது மனிதன் படைத்த மரங்களாக சுட்டி காட்டப்பட்டவை. மனிதன் படைத்த மரங்கள், இந்த மனிதன் நிறைய மரங்கள் படைத்திருக்கிறார். என்ன, கொடிமரம், தூக்கு மரம், சிலுவை மரம், கழுமரம், இதெல்லாம் மனிதன் படைத்த மரங்கள். எல்லாமே என்ன, கனிகளை தந்து முட்களை விதைக்கும் மாமிச பட்சிகள். என்ன, அந்த மனிதன் படைத்த மரங்கள் என்ன, தூக்கு மரம், கொடிமரம், கழுமரம், என்ன, சிலுவை மரம் என்பதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட மரங்களாக காணும். இவையெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட மரங்கள். பாருங்கள் எவ்வளவு தூரம் மனிதன் உருவாக்கிய மரங்களுக்கும் இயற்கை தந்த மரங்களுக்கும் முக்கியம். சரி, அவையே மனிதங்களாக சொல்லப்படுகின்றவை. அடுத்தவர்கள் காணின் குவலை கவர்ந்து நிலநோக்கு மாநிலை கண் ஒவ்வியம் என்று குரலின் கருத்தை எழுது. என்ன, அதாவது தலைவனுடைய கண்களை என்ன ஒப்பிட்டு பார்த்தோம், என்ன பார்க்குமாக இருந்தன, கண்களை கண்ணுமாக இருந்தால் குவளை முதலான மணல்கள் எல்லாம் என்ன செய்யுமாம், அவருடைய கண்களுக்கு தாங்கள் ஒப்பாக மாட்டாமல் சொல்லி வெக்கி நானே தங்களை நிலம் நோக்கி தலை கவர்ந்து நிற்குமா என்ற அவலத்துக்கு குவளை போன்ற மலர்களை விட அழகான கண்கள் என்பது தலைவியின் கண்கள் என்று சொல்லி இந்த குரலில் சொல்லப்படுகின்றது. என்ன, அப்போ இது ஒன்று உவமையணி கையாளப்பட்டிருக்கின்றது. குவளை கவர்ந்து நிலம் நோக்கும் இந்த மாநிலை கண் ஒவ்வேமெண்ட் என்ன சொல்லப்படுகின்ற. சரி, காணின் குவலை கவர்ந்து நிலம் நோக்கும் மாநிலை கண் ஒவ்வேமெண்ட் என்ன, அந்த கண்கள் எல்லாம் ஒரு ஒப்பாக மாட்டாது என்பது சொல்லப்படுகின்றது. இதில் இடம்பெற்றுள்ள அணியாது விளக்கு. தலைவியினுடைய கண்கள் என்ன, மாநிலை கண் ஒவ்வியம், இந்த மான் போன்றே இந்த கண்களே ஒவ்வொரு சொல்லப்படுகிறது. கண்ணிட கண்கள் ஒப்பிட்டுப்பட்டிருக்கிறது. சரி, தேர்க்க அரும் சீற்றம் பேர முகம் பெயர்ந்து ஒதுங்கிற்றல்லால்
பார்க்கவும் அஞ்சினன் அப்பருவரை அணைய தோளான். பேர்க்க அருண் சீற்றம் பேர முகம் பெயர்த்து ஒதுங்கிற்றல்லால் பார்க்கவும் அஞ்சினான் அப்பருவரை அணைய தோளான் என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், இங்கே பருவரை அணைய தோளான் என குறிப்பிடப்படுவோம். உங்களுக்கு தெரியும் எங்கே வருகின்றது என்பது தெரியுமே. எங்கே வருகின்றது? கிட்கிந்தை படத்தில் வருகின்றது. எங்கே என்ன இலக்குமணன் சுக்ரீவனை காண வருகின்ற போது என்ன அவன் கோபத்துடன் வருகின்றான். ஆகவே அவனுடைய கோபத்தை தனித்து சுக்ரீவனை சுக்ரீவனை காண்பதற்கு இலக்குமணன் வருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவனை தடுக்கினார். சுக்ரீவனியை அந்த மது போதையில் மயங்கி போய் இருக்கின்றான். ஆகவே அவனை தெளித்து சுய தெளிவடைய செய்து அதன் கொண்டு வரும் வரைக்கும் இலக்குமணன் சுக்ரீவனை சந்திக்க விடாது தடுக்க வேண்டும் என்பதற்காக என்ன அனுமன் முதலான வானர சேனைகள் எவ்வளோ முயற்சி செய்து என்ன தடை முடியாமல் கடைசி தாரையை அனுப்பி அவனுடைய வரவை தடுத்து நிறுத்துகிறார்கள். என்ன தெரியும், மகளிர்கள் என்னை எதிர்ப்படுகின்ற மகளிர் என்ன வருகின்ற போது அவர்களை என்ன ஏறெடுத்தும் பார்க்காமல் அவர்கள் செல்கின்ற வழியே என்ன மாற்றி வேறு வழியில் செல்லுகின்ற தன்மையுடையவன் தான் இந்த இலக்குமணன். ஆகவே அவனே என்ன இந்த மகளிர் அணியை கொண்டு அவன் தடுக்கின்றான். தாரை தலைமையில் வந்து அவருடைய தோழியர்கள் என்றார்கள் இலக்குமணன் வருகின்ற அந்த பாதையை இடைமறித்து என்ன அவனுடைய சுக்ரீவனை காண வருகின்ற அந்த நேரத்தை செய்வர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். அதனால் அதுக்காக இடையில் அவங்க நிறுத்துகின்ற போது சொல்லப்படுது பேர்க்க அருண் சீற்றம் பெயர என்ற கடும் கோபத்துடன் வந்தவன் என்ன கடும் கோபத்துடன் வந்த இலக்குமணன் சுக்ரீவன் கொடுத்த வாக்கை காக்க தவறிவிட்டான் என்று கருதியன. அதனால் அவனிடம் என்ன காரணம் என்று கேட்பதற்காக என்ன செய்கின்றான், இலக்குமணன் வருகின்றான். அவன் தங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை அவன் மீறிவிட்டான் என்ற கோபத்துடன் தான் அவன் அவருடைய கடும் கோபத்துடன் வந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த அருண் சீற்றம் பெயர் என்ற நீங்க முகம் பெயர்த்து ஒதுங்கிட்டதன் அப்படியே தாரையினுடைய முகத்தை என்னை பார்க்க முடியாமல் அஞ்சினான் அப்பருவரை அணியத்தில் பருவனை என்னை பருத்த வரைந்த தோல் என்ன மலை போன்ற தோள்களை உடையவனான இலக்குமணன் என தன்னுடைய கோபங்கள் எல்லாம் தணிந்து தாரையின் முகத்தை பார்க்க அஞ்சி என்ன வேறெங்கேயோ பார்த்து கொண்டு நின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அஞ்சினான் தோழன். இங்கு பருவரை அணிய தோழன் என குறிப்பிடப்படுவஞ்சாரு இலக்குமணன். பேர்க்க அரசிட்ட பேர் என்பது விளங்குவது என பேர்க்க அதாவது அவனுடைய இலக்குமணனுடைய வரவை தடுத்து நிற்பதற்காக நாங்கள் தாரை முதலான வானர மகளிர்கள் வந்து இடைமறித்து நிற்கின்ற போது கடும் கோபத்துடன் வந்த இலக்குமணன் அங்கே தாரையின் முகத்தை தன்னுடைய தோற்றப்பொழியை கண்ட உடனே என்ன செய்கிறான், தன்னுடைய கோபங்கள் எல்லாம் தணிந்து அவளை எடுத்து பார்க்கமான சற்று விலக்கியே நிற்கிற முகம் திருப்பி தலை தாழ்ந்து கொண்டு நின்றான் என்று சொல்லப்படுகிறது. சரி, அது ஊதுகுழற் சத்தம் கேட்டு அவதிப்பட்டு ஓடி வருகையிலே இது பாதி வழி வந்து தாமரை கை தந்த பச்சை அமுதமையா. ஊதுகுழற் சத்தம் கேட்டு அவதிப்பட்டு ஓடி வருகையிலே இது பாதி வழி வந்து தாமரை கை தந்த பச்சை அமுதமையா. இக்கவிதை அடிகளில் கூற வரும் செய்தி யாது? தாமரை கை தந்த அடியில் என்ற அடியில் உள்ள இலக்கிய சிறப்பை எழுது. ஊதுகுழற் சத்தம் கேட்டு அவதிப்பட்ட ஊதுகுழற் சத்தம் கேட்டு அவர் அவதிப்பட்டு ஓடி வருகையில் என்றால் அவர் கணவன் வெளியூர் ஒரு வேறு விஷயமாக வெளியூர் செல்கின்றான். அப்போ செல்லுகின்ற போது என்ன நடக்குதுன்னா அவன் வெளியூர் செல்லுகின்ற தன்னுடைய கணவன் அங்கே செல்லுகின்ற இடத்துல அவனுக்கு சிறந்த நல்ல உணவுகள் கிடைக்குமோ என்று அவருடைய மனைவி அச்சப்படுகின்றான். ஆகவே செல்லுகின்ற இடத்துல சந்தோஷமாக இருக்குமான நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டுமாக என்று என்ன செய்கிறான், அவள் பல உணவுகளை கணவனுக்காக சமைத்து கொடுக்கின்றாள். அப்படி சமைத்து கொண்டு இருக்கின்றால் அந்த நேரத்தில் நேரமும் போய் கொண்டிருக்கின்ற ஊதுகுழற் சத்தம் ஊதிட்டு என்னால் அந்த பேருந்து புறப்படுவதற்கான அந்த நேரங்கள் என்பதற்கான அடையாளமாக இருக்கின்றது. ஆகவே இன்னும் 5-10 நிமிடங்களில் பேருந்து வரும். ஆக நான் அந்த பேருந்தை பிடிக்க வேண்டும் என்ற சத்தம் கேட்டு என்ன செய்கிறான், கணவன் வேக வேகமாக கேட்டு அவதிப்பட்டு ஓடி வருகின்றான். இது பாதி வழி ஓடி வருகையிலே இது பாதி வழி வந்து தாமரை கை தந்த பச்சை அமுதமையா.
அப்போ நான் செல்லுகின்ற போது தான் சமைத்த உணவுகளை என்ன செய்கிறாள் அவர் என்னை அவசர அவசரமாக அதை பாசல் பண்ணி தன் தாமரை போன்ற மென்மையான கைகளால் என்ன செய்கின்றால் அந்த உணவை கொண்டே கொடுக்கின்றார். அப்படி கொடுத்த உணவுகளில் சில உணவுகள் அவிந்திருக்கு, பொறிந்திருக்கு, பச்சையாக இருக்கின்றது. ஆனால் என்ன சொல்கிறான், இது நான் சத்தம் கேட்டேன், அப்போ என்னோட மீது கொண்ட அன்பின் காரணம் என்ன செய்கிறான், அவள் இந்த உணவை தருகின்றபடி பாதி வழி வந்து தாமரை கை தந்த பச்சை அமுதம் ஐயா. பச்சை அமுதம் என்ன, அதாவது உணவு வேகாமல் சரியாக வேகாமல் இருந்தாலும் அது அந்த தேவலோக உணவு என்ன அமுதத்துக்கு இணையானதாக இருக்கின்றது. அவள் தந்த சமைத்த உணவு என்ன, அவள் சமைத்து தந்த உணவு பச்சையாக இருந்தாலும் என்றால் தாமரை போன்ற மென்மையான கைகளால் அவள் சமைத்து அதை பொதி செய்து கொண்டு வந்து தந்திருக்கிறார். ஆனாலும் இது பச்சையாக இருந்தாலும் எனக்கு அந்த அமுதம் போல இருக்கின்றது என்று கவிதை அடியில் கூறவன் செய்தி என்ன, தன் மனைவி சமைத்த உணவினுடைய சிறப்பை எடுத்து காட்டுவதுடன் அவள் தன் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாட்டையும் இந்த வரிகளூடாக அவன் செய்கிறான். அடுத்த வகை மனைவியினுடைய தன் கணவன் மீது அவர் கொண்ட அன்பின் வெளிப்பாடு இங்கே இந்த வரிகளூடாக எடுத்து காட்டப்படுகின்றது. தாமரை கை தந்த என்ற அடியில் உள்ள இலக்கிய சொல் தாமரை போன்ற அழகிய கைகள் என, தாமரை போன்ற மென்மையான கைகள் தன்னுடைய தன்னுடைய மனைவியுடைய கைகளை அவன் என்ன எடுத்து காட்டுகின்றான், உருவாக்கின்றான். தாமரை போல் அவருடைய கைகள் இருக்கின்றான், அவ்வளவு மென்மையான கைகள். தாமரை சிறப்பு நிறம், செந்நிறமானது. அப்பாவே அவசரப்பட்டு அவள் சமைக்கின்றாள், அவதியாக பல உணவுகள் சமைக்கின்றாள். அதனால் வட்டி கட்டியாக இருந்த கைகளெல்லாம் தாமரை போல சிவந்தும் போயிருக்கின்றது என்ன, சிவந்து போயிருக்கிறார். மென்மையான அந்த சிவந்த தாமரை போல அவள் கைகள் சிவந்த கைகளாக இருக்கின்றது என்ற இந்த அறிவுரையாக எடுத்து காட்டுகின்றார். சரியா, ஓகே. அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள். கீழ்வரும் கவிதையை வாசித்து அதன் கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. காலையிலே பனி காயும் முன்னே குளிர் காற்றை கிழித்துமே ஓடுகின்றோம். தொழிற்சாலையிலே சங்கூது முன்னே தளிரினை கிள்ளிடுவோமே. வெண்டை விரல்கள் விரைத்தடினும் எங்கள் மேனி குளிரில் நடுங்கிடினும். இரு கெண்டை விழிகள் பளபளக்கும் தளிர் கிள்ளவோ கைகள் பரபரக்கும். கூடி அசைந்து பக்கத்திலும் வந்து கூட்டும் கிறுக்கிறுக் கோசையில் நெஞ்சு வேதனை துன்ப ஒலி கேட்க. பக்க நிலைச்சை சிக்கிடும் போதிலும் பக்குவமாய் விலகிச் செல்வோம். எமை சிக்க வைத்திருக்கும் அடிமை தலையினை தூக்கி எறிய துணிவு கொள்வோம் என்று சொல்கிறோம். எனவே புதுமை பெண்ணாய் மாறிடுவோம் என்ற பாடல் இந்த தந்திருக்காங்க. இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய இளம் பெண்ணை தோட்ட தொழிலில் வேலை செய்கின்ற இளம் பெண்களினுடைய அவர்களுடைய அந்த மனக்கவலையை இங்கே மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கின்றாங்க. என்ன, காலை பனி காயும் முன்பே இரவு பெய்த பனியை இந்த காலையில் இருக்கும், அந்த பனி விலகவில்லை. என்ன சூரியாளி பட்டு அப்படியே நீங்கி போகின்ற கூட காயும் முன்னே அதற்கு முன்பாகவே குளிர் காற்றை கிழித்துமே ஓடுகிறது. குளிர் காற்றை கிழித்து கொண்டு வேகமாக ஓடுகின்றன. என்னத்துக்காக? தொழிற்சாலை சங்கு ஊதும் முன்னே தளிரினை கிள்ளிடுவாங்க. வேண்டால் என்னத்துக்காக போகின்றோம்னு சொன்னால் என்ன, காற்றை கிழித்து ஓடுகின்ற தொழிற்சாலையில் விசேஷத்தம் ஊதுவதற்கு முன்பாகவே சங்கு ஊதும் முன்பே நாங்கள் செல்ல விரும்பினார். சென்றங்களுக்குரிய தோட்டங்கள் தெரிவித்தாங்க. உடனடியாக தளிர்களை கிள்ள வேண்டும் அல்லவா, அதற்காக கிள்ளிடுவோம். வெண்டை விரல்கள் விரைத்தடினும் உங்கள் மேனி குளிரில் நடுங்கிடினும். இது கெண்டை விழிகள் பளபளக்கும் தளிர் கிள்ளவோ கைகள். நாங்கள் வெண்டைக்காய் போன்ற அந்த மென்மையான விரல்கள் விரைத்தால் இந்த குளிரில் விரைத்தாலும் எங்கள் மேனி இந்த உடம்பு குளிரால் நடுங்கினாலும் இரு கெண்டை விழிகள் பளபளக்கும். இரண்டு கெண்டை விழிகள் கெண்டை மீன் போன்ற அந்த அழகிய விழிகள் இரண்டும் பளபளக்கும். பளபளந்திருக்கும் அந்த நேரத்தில் தொழில் மீது கொண்ட பக்தியை காட்டுகின்றது. என்னதான் துன்பம் வந்தாலும் எங்களுடைய தொழிலில் நாங்கள் எப்பொழுதுமே பின்வாங்க மாட்டோம் என்பதை அதை எடுத்து காட்டுகின்றார்கள்.
சரி, அப்ப என்னது? கூடை அசைந்து பக்கத்தில் வந்து கூட்டும் கிறுக்கிறு கோசையில் நெஞ்சு வேதனை துன்ப ஒலி கேட்கும். அப்ப கொழுந்து போடுகின்ற அந்த கூடை முதுகு பின்னால் இருக்கும். அது வெகு வேகமாக என்ன குழந்தைகளை கிள்ளி பின்னால் போட்டு கொண்டிருக்கின்ற போது என்ன நடக்கும் என்று சொன்னால், அது அந்த கூடை அசைந்து பக்கத்தில் வந்து கூட்டும் கிறுக்கிறு கோசை, அந்த அது அந்த ஒரு வகையான சத்தத்தை ஏற்படுத்துகின்ற கூடை அசையும். பக்கத்தில் இருக்க செடிகள், காய்ந்த செடிகள் எல்லாம் பாட்டு அந்த கிளை இது சரி குச்சிகள் வந்து எல்லாம் கிறுக்கிறுக்கின்ற வகையான சத்தம் ஓசை கேட்கும். அந்த ஓசையெல்லாம் கேட்கும். அந்த ஓசையில் என்ன கேட்கும்டா? நெஞ்சு வேதனை துன்ப ஒலி கேட்கும். ஆனால் அந்த ஓசை எதை போல் இருக்கின்றால் எங்களுடைய உள்ளத்து வேதனை, எங்களுடைய உள்ளத்து வேதனையைத்தான் அந்த ஓசையாகவே கேட்கின்றது. எங்கள் உள்ளத்து நெஞ்சில் இருந்த அந்த ஒலி அந்த துன்ப வேதனையை அவை வெளிக்காட்டுகின்றன என்று அவரையே சொல்வதாக அமைந்திருக்கின்றது. துன்ப ஒலி கேட்க வேண்டும். பக்க நிறைச்செடி சிக்கிடும் போதிலும் நாங்கள் என்ன இப்படி கொழுந்து பறித்து கொண்டு எங்களுக்குரிய பகுதியில் பக்கத்து நிறையில் இருக்க செடி வந்து சிக்கிடுமே எங்களை கூடைக்குள்ளே மாட்டிக்கொண்டு இல்லாட்டி எங்களோட ஆடைகளில் கழுவி கொண்டு இல்லாமல் சிக்கலை ஏற்படுத்த போதிலும் பக்குவமாக விலகி செல்வோம் என்றால் அதை நாங்கள் பக்குவமாக இருந்து விளைச்சி தேடி செடிக்கும் பாதகம் வரக்கூடாது, எங்களுக்கும் பாதகம் வரக்கூடாது என்பதற்காக பக்குவமாக விலகி செல்வோம். எம்மை சிக்க வைத்திருக்கும் அடிமைத்தலையினை தூக்கி எறிய துணிந்து கொள்வோம். இதே நிலைதான் இப்போ எங்களை சிக்க வைத்திருந்த அடிமைத்தலை, இந்த அடிமை என்று சொல்லப்படுகிற அந்த அடிமை வாழ்விலிருந்து தலை என்று சொன்ன அந்த நிலையிலிருந்து அந்த அடிமை கட்டுக்களிலிருந்து தூக்கி எறிய துணி கொள்வோம். அதையெல்லாம் தூக்கி எறிந்து நாங்கள் புதிய சுதந்திரமான மக்களாய் வாழ்வதற்கு துணிவு கொள்வோம் என்பதை இந்த பாடம். தெளிவான கேள்வி. மெலைப்பாவையரின் உழைப்பின் வழி இக்கவிதையில் எவ்விதம் எடுத்து காட்டப்படுகின்றது? என்ன உழைப்பின் வழி? வெண்டை விரல்கள் விரைத்ததால மேனி குளிர நிறைய கண்டே விழிகள் கலவல் கண்ணீரா கலவல் தல என்ன கைகள் விரைத்து போயிருந்தாலும் என்ன செய்யும்? தளிர் கிள்ளவே கைகள் பரபரப்பு. இவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் ஆனாலும் எங்களுடைய தொழில் மீது கொண்ட பக்தி என்ன அந்த இதுதான் எடுத்து காட்டுகின்றது. அவர்களுடைய தொழில் மலைப்பாவுடைய உழைப்பின் வழி என்ன கூடைய சென்றதுனால எப்படியே எல்லாம் இருந்தாலும் அந்த நெஞ்சின் துன்போடி கேட்கின்றது. இன்னைக்கு கவிதையில் விதம் எடுத்து காட்டுகின்ற உழைப்பின் வழி இதெல்லாம் தாண்டி என்ன பக்குவமாக விலகி செல் மாற்றம் துன்பங்களை எல்லாம் தாண்டி இவ்வளவு வழிகளை தந்து அங்கே உழைப்பிருக்கின்றது என்பதை இந்த வரிகளாக அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். அதாவது மலைப்பாவையது உழைப்பின் வழி என்பது இது வெண்டை வீரர்கள் விளைத்தினும் எங்கள் மேனி குரலில் நடுங்கிடினும் இது கண்டை வழிகள் பலபழக்கம் என தலைக்குள்ளவோ கைகள் பரபரக்கும் என தலைக்குள்ளவோ கைகள் பரபரக்கும் என்பது தொடர்பாக இது எடுத்து காட்டப்படுகின்றது. நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே? ஓகே, அதான் அதனுடைய துன்ப இதோடு காட்டுகின்ற. அது நெஞ்சு மேடையில் சதிராடும் எண்ணங்களின் துன்போடி கேட்கும் என்ற வரிகள் மூலம் கவிஞர் கூற வரும் செய்தி எது? என்ன வந்து பக்கத்தில் இருக்கிற நெஞ்சில் துன்ப என்ன வேதனை துன்போடி கேட்கிறது. சதிராடும் நெஞ்சு மேடையில் சதிராடும் எண்ணங்களின் துன்போடி கேட்கும் என்ற வரிகள் மூலமாக என்னத்தை எடுத்து கூற வருகின்ற? அப்போ நெஞ்சம் என்ற அந்த மேடையில் சதிராடு ஆடிக்கொண்டு இருக்கின்ற எண்ணங்கள், இந்த பல்வேறுபட்ட எண்ணங்களின் துன்ப ஒளி கேட்கும் என்றால் இந்த அடிமைத்தலையிலிருந்து எங்களுடைய பொருளாதார வாழ்க்கை எல்லாத்திலையும் இருந்து நாங்கள் எப்படி எங்களை மீட்டெடுக்கப் போகின்றோம் என்ற அந்த வேதனை தான் அவருடைய உள்ளத்தில் இருக்கு. ஏன்னா அந்த உள்ளத்தில் இருக்கும் அந்த எண்ணங்கள் துன்ப ஒளி அது எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்கும். என்றால் இந்த கிறுக்கிறுப்பு ஓசை, இந்த கூடைகளுடைய ஓசையில் வருகின்ற அந்த ஓசை சத்தம் என்னத்தை எடுத்துக்காட்டுதான் இந்த வேதனையான எண்ணங்களினுடைய துன்போடியாகத்தான் அங்கே காட்டப்படுகின்றது. அப்போ இதை இந்த வகையின் மூலமாக கவிஞர் கூற வரும் செய்தி என்ன? எங்களுடைய எண்ணங்களின் வேதனை, அதாவது அந்த தோட்ட தொழிலாளர் பெண்களினுடைய மனவேதனை, என்ன உள்ளத்தில் இவ்வளோ மனவேதனைகள் உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த வேதனைகளுடைய எண்பத்தி அதனால் இப்போ துன்பந்தான் அவர்களுக்கு மட்டும்தான் அது கேட்க, வேறு யாருக்குமே கேட்கப் போவது இல்லை. அந்த வரிகள் மூலமாக கவிஞரை தான் கூற வருகின்றார்.
வெண்டை வீரர்கள் என்ற அடியின் இலக்கிய சேர்ப்பு. வெண்டை வீரர்கள், வெண்டைக்காய் போன்ற வீரர்கள் ஓமையை கையாண்டிருக்கின்றார். உருவை காண மறைந்து வந்திருக்கின்றது. ஆனால் வெண்டை வீரர்கள், வெண்டை போன்ற, வெண்டைக்காய் போன்ற வீரர்கள் என்ற அந்த ஓமையை கையாண்டு அவருடைய வீரர்கள் எல்லாம் வெண்டைக்காய் போன்ற நீளமான மஞ்சள் மென்மையானதுமாக இருக்கின்றது என்பது அந்த எடுத்துக்காட்டுங்க. இதற்காக நாம் துணிவு கொள்வோம் என சபதம் எடுக்கின்றனர். இதற்காக நாம் துணிவு கொள்வோம், எம்மை சிக்க வைத்திருக்கும் அடிமை தலையிலிருந்து எம்மை அந்த தலையை தூக்கி எறிந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்காக தான் என்று எடுத்துக்காட்டு. என்ன எதற்காக துணிவு கொள்வோம் என்று சபதம் எடுக்கின்றார்? இதற்காகத்தான். என்னது வெண்டை சரி எதற்காக துணிவு கொள்வோம்? அவர்களுடைய அந்த அடிமை தலையிலிருந்து தங்களை விடுபட்டு தாங்களும் சுதந்திர மனிதர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வடிவமாக எடுத்து காட்டுகின்றார். வேதனைகளின் மத்தியிலும் இது கண்ட வழிகள் பலபலக்கு காரணம் மனவேதனை. அந்த வேதனை நிற்கின்ற போது சென்றால் கண்களிலிருந்து கண்ணீர் சிந்தும். கண்ணீர் சிந்துகின்ற போது என் கண்களிலிருந்து கண்ணீர் காணப்படும். ஆகவே மறுமுறை இந்த ஒளிச்சித்திரங்கள் கேட்கின்ற போது இயல்பாகவே எனக்கு சற்று இல்லாமல் போய்விடும். எங்களுடைய அந்த வேதனையின் கண்டை வழிகள் இப்படியே பரதப்பி கண்ணீர் சிந்துகின்ற அளவுக்கு இந்த கண்களுக்கு நிறைந்து காணப்படியால் எங்கள் கண்களை போய் பலபலந்து கொண்டு இருக்கின்றான் என்னுடைய அடுத்து காட்டப்படுகின்ற விஷயம். சரி, அதாவது பகுதி 2. சரிதானே? பகுதி 2 நாங்கள் இங்கே பார்ப்போம். கீழ்வரும் உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. என கீழ்வரும் உரைப்பகுதியை வாசித்து அதன் கீழுள்ள வினாக்களுக்கு விடை தருக. கீழ்வரும் வினாக்களுக்கு சுருக்கமான விடை தருக. 2-3 நாட்கள் சென்றன. காலை கன்ற குட்டிக்கு களத்து சங்கிலியோடு வாய்ப்பூட்டான கூடையும் கிடைத்தது. நினைத்த நேரத்தில் பால் குடிக்க முடியவில்லை. பால் கறக்க நேரத்தில் மட்டும் கண்டுக்குட்டியை அவிழ்த்து விடும் மாடசாமி சரியாக பால் சுரந்து அதன் வாய்க்கு வரும் நேரத்தில் அதை இழுத்து பிடித்து கட்டி விட்டு கறக்க தொடங்கி விடுவார். அவன் கறந்து முடித்து விட்டு அவிழ்த்து விடும் போதோ மடியில் ஒரு சொட்டு பால் கூட மீதம் இருக்காது. கண்டுக்குட்டி முட்டி பார்க்கும், மோதி பார்க்கும், கதறி பார்க்கும். இந்த துடிப்பை காணும் அடுத்த விட்டு காலையே தன் அடித்தொண்டையிலிருந்து குரல் எழுப்பும். குறுக்கே நிற்கும் சுவரில் தன் கொம்புகளை அது மோதுவதும் உண்டு. தாய்ப்பசுவுக்கோ இந்த வேதனைகளை தாங்கவே முடியவில்லை. அதனால் என்ன செய்ய முடியும்? கண்டுக்குட்டியின் கண்ணங்கரிய பெருவிழிகள் 2ம் ஒளி இழந்தது. அதனால் துள்ளவும் முடியவில்லை, குதிக்கவும் முடியவில்லை. தகவென்று சதைப்பிடிப்போடு இருக்க வேண்டிய மேனியில் எலும்பு கூடு புறப்பட தொடங்கியது. சரி, பாருங்க. அப்போ இது தாய்ப்பசு என்ற சிறுகதை என்று சொல்லப்படுது. அந்த மாடசாமி என்ற கண்டுக்குட்டி என்று பிறந்திருக்கிற காளை கண்டுக்குட்டி அதை என்ன செய்கிறார்? அது இருக்கின்ற போது அது அதிக அளவு பால் குடிக்க முடியாது. அது தனக்கு நட்டம் என்பது என்ன செய்கிறான்? அந்த கண்டுக்குட்டியை கொள்வதற்கு முடிவு செய்கிறான். பட்டினி போட்டு என்ன செய்கிறான்? கொன்று விடுகின்றான். இப்போ அது கொள்ளுகின்ற அந்த சாகின்ற அந்த தருவாயிலேயே எப்படி இருக்க வேண்டிய அந்த கண்டுக்குட்டி எப்படி போய்விட்டதுக்கு யார் காரணம் என்பதை எல்லாமே எடுத்து காட்டி எடுத்து காட்டுகிறார். தண்ணீர் அது ஒரு சொட்டு மீதம் இருக்கிற அளவுக்கு அப்படியே கறந்து முட்டு விட்டு கண்டுக்குட்டி முட்டி மோதி பார்க்க ஒன்றுமே கிடையாது. அதன் தந்தையின் அடுத்த விட்டு காலை அது என்ன செய்ய சுவரில் தன்னுடைய கொம்புகளெல்லாம் முட்டின்னு சீவி அப்படியே மோதுறதுக்கு ரெடியாக வச்சுக்கொண்டிருக்கோம். தாய்ப்பசுவுக்கு இது எதுவுமே புரியாது, வேதனை தாங்க முடியாது. அதனால் என்ன செய்ய முடியும்? கண்டுக்குட்டியின் கண்ணங்கடி பெருவொலிகள் 2ம் ஒளி இழந்தது. அதனால் துள்ளவும் முடியவில்லை, கொதிக்கவும் முடியவில்லை. கலகல சதைப்பிடி பொறுக்க வேண்டிய மேனில் எலும்பு கூட புறப்படுத்த முடியும். இப்போ இந்த பட்டினி சாப்பாடு இல்லை. அப்போ என்ன செய்ய கொள்ளுகோள் என்று இந்த கண்டுக்குட்டி இருந்தப்போ மெல்ல மெல்ல எல்லாம் வந்து வெறும் எலும்பும் தோலுமாக மாறிவிட்டு நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த எலும்பும் தோலுமாக அங்கே இந்த கண்டுக்குட்டி இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் கேட்டுக்கொண்ட கேள்வியை பாருங்கள். மாடசாமியின் மனிதாபிமானம் என்ற செயல் எவ்விதம் எடுத்து காட்டப்படுகிறது? என்னது? என்ன கண்டுக்குட்டியை என்ன செய்வான்? பால் உண்ண விடாமல் இருக்க சங்கிலியோட வாய்ப்போட்ட கூடையும் போட்டு விட்டாங்க. அதாவது பால் கறக்கின்ற போது கண்டுக்குட்டியை விட்டு விட்டு அந்த வாய்க்குள்ளே பால் சுரக்க போகின்ற மாட்டை கண்டுக்குட்டி எடுத்து கட்டி விட்டு தான் கறக்க தொடங்கி விடுவான். தான் கறக்க தொடங்கி விடுவான். இப்போ இது அவனுடைய பட்டினி போட்டு அதை கொள்ளுவது அவன் மனிதனாகிட்ட செயலாக எடுத்து காட்டப்படுகிறது.
காலை தன் கொம்புகளை சூரிய முதற்கு காரணம் இது என்ன அந்த அதனுடைய கன்று குட்டி இங்கே பசியால் தாய்மகன் மடியே முட்டி மோதி திறக்கு கஷ்டப்பட்டு அப்படியே என்ன செய்யும் அந்த தன்னுடைய கண்டுக்குட்டி அடைகின்ற அந்த வேதனையை பார்த்து என்ன செய்கின்றார் அது கோபம் கொண்டு என்ன செய்கின்றார் தன்னுடைய கொம்புகளை சுவரிலே பிடிக்கின்ற மாரசாமியை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக செம்மோதற்கு காரணம் இல்லை அவனுடைய குழந்தையை என்னங்க சிறுவர் இந்த காலை தன் கொம்புகளுக்கு தன்னுடைய கண்டுக்குட்டி இப்படி பட்டினி போட்டு இந்த மாரசாமி கொள்ளுகின்றான் என்ற கோபத்துக்கு காரணமாக மோதித்தது. கண்டுக்குட்டியின் தோற்றத்தின் மாற்றம் எவ்விதம் எடுத்து காட்டப்படுகின்றது என அதான் பாருங்க கண்ணங்கரிய பெருவெளிகள் இரண்டும் ஒளி இழந்தது. அதனால் துள்ளவும் முடியவில்லை குதிக்கவும் முடியவில்லை. தலைதளவு என்ற சதைப்பிடிப்பு இருக்க வேண்டிய மேனியில் எலும்புக்குழு புறப்பட தொடங்கிவிட்டது. சரி அவ்வளவு பாருங்க காலக்குட்டியில் அவளுடைய மிக அழகாகின்ற ஒரு எடுத்து காட்டுகின்றார் என தோற்றத்தின் மாற்றம் எவ்விதம் எடுத்து காட்டப்படுகின்றது. சதைப்பிடிப்போடு தளதளவென்று சதைப்பிடிப்போடு இருக்க வேண்டிய மேனியில் எலும்புக்குழு புறப்பட தொடங்கிவிட்டது. அதாவது காலை தன் கொம்புகளை சுவரில் மோதற்கு காரணம். தோற்றத்தின் மாற்றம் எவ்விதம் எடுத்து காட்டப்பட்டு அதுக்கு தான் சொன்னேன். இந்த கண்ணங்க பெருவெளியிலிருந்து மொழிகள் என்பது சொல்ல முடியவில்லை தளதள வந்து கொண்டு மேனியில் எலும்புக்கூடு புறப்பட தொடங்கிவிட்டது. தாய்ப்பசுவின் வேதனை கதாசிரியர் எவ்விதம் எடுத்து காட்டப்படுகின்றன. தாய்ப்பசுக்கோ இந்த வேதனையை தாங்க முடியவில்லை. அதனால் என்ன செய்ய முடியும்? கண்டுக்குட்டியின் கண்ணங்க என்ன இழந்தது. அது சொல்ல முடியவில்லை குதிக்க முடியவில்லை என்று தலைவர்கள் என்ற கொண்டு மேனியில் என்றபடியே புறப்பட்டு செல்வதாக சொல்லப்படுகின்றது. சரி தாய்ப்பசுவின் வேதனையை கதாசிரியர் வர எடுத்து காட்டுகின்றார். சரி அடுத்த பகுதி 2 நலம்புரிந்து திருக்குறள் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு தலைவியின் மென்மைத்தன்மை என்ன அது தேசில் இருக்குது என்ன அனிச்சப்பூவோட மென்மையானவர் என்ன நெருஞ்சி பழம் அவருடைய கால்களுக்கு பெரிய உறுத்துகின்ற முள்ளாக அமைந்திருக்கின்றமை காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி அப்போ கவனிக்க பிள்ளைகளாம். அப்போ இது வந்து நலம்புரைந்துரைத்தல் என்ற இதில் திருக்குறளில் காட்டப்படுகின்றது. அதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு தலைவியின் மென்மைத்தன்மை தலைவியின் கண்ணழகை எடுத்து காட்டும் விதம் தலைவியை நிலவோடு தொடர்புபடுத்தி காட்டியுள்ள சிறப்புகளை விளக்குக. தலைவியின் மென்மைத்தன்மை என்ன அவளுடைய மென்மைன்னு சொல்லப்படுகின்றது. என்ன அனிச்சம்பூ கூட அதாவது அனிச்சம்பூ கூட என்னுடைய முகம் அப்படியே இந்த மூச்சு காட்டப்பட்டால் வாடிவிடும். ஆனால் இவளுடைய முகமும் அப்படிதான் மென்மை அவ்வளவு சொல்லப்படுகின்றது. எப்படி அனிச்சம்பூ கூட வாடுகின்ற போது இவளுடைய அவ்வளோ மென்மையானவள் என்று சொல்லப்படுகின்றது. சற்று என்ன அப்படியே நோக்கினா கூட அப்படியே வருது. அதே மாதிரி என்ன அவருடைய அன்னத்தின் தூவியும் என்ன அன்னத்தின் தூவி கூட மயிலரகம் அன்னத்தின் தூவி கூட அவருக்கு சொன்னால் அவருடைய பாதங்களுக்கு நெருஞ்சி பழம் என்று சொல்லுகின்ற அவ்வளோ அது அன்னத்தின் தூவி அன்னத்தின் இறகே மென்மையானது. அதுவே அது மிக மிக மென்மையானது. அதுவே அவருடைய காது பாதங்களுக்கு நெருஞ்சி பழம் போல உறுத்துகின்றதாம் என்று சொல்லுகின்ற நெருஞ்சி பழம் போல உறுத்துகிறதாம் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய மென்மைத்தன்மையை இங்கே எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நலம்புரைந்துரைத்தல் என்ற திருக்குறளில் இதுதான் அவருடைய மென்மைத்தன்மையை அவர்கள் எடுத்து காட்டுகின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது. திருக்குறள் அடிப்படையாக அதே மாதிரி தலைவின் கண்ணழகு என்ன எடுத்து காட்டுகின்ற தன்மையை காணப்படுகின்றது. என்ற அவருடைய கண்கள் தலைவி நிலவோடு தொடர்படுத்தி காட்டியுள்ள வித சிறப்புகளையும் நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக என்ன சொல்லுகின்றான் என்ன என்னுடைய தலைவியினுடைய முகம் மதியம் என்ன மதியக்கூட விண்மீன்கள் அவருடைய மதியையும் அவருடைய முகத்தையும் பார்த்து இது மதியென்று தெரியாமலே கலங்கினவாம் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் எவ்வளவு தூரம் அவருடைய முகத்தினுடைய அழகை அவர் எடுத்து காட்டுகிற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது அவருடைய முகத்தில் என்ன எந்தவித கலங்கமும் இல்லை என்று சொல்லுகின்றார். என்ன எந்த ஒரு சிறு கலங்கம் கூட இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ எந்தவித கலங்கமும் இல்லாமல் அவருடைய முகம் காணப்படுது. அது உன்னுடைய அவ்வளவு பிரகாசமானது அவ்வளவு கலங்கம் இல்லாமல் காணப்படுகிறது. என்னால் விரும்பக்கூடியவற்ற முகமாக இருக்கின்றது. மதிய பற்றி சொல்கிறேன் என்னால் நீ விரும்பப்படுவ பட வேண்டுமாக இருந்தால் எப்படி
யார் பலர் காணும் வண்ணம் நீ தோன்றாதே என்று அவன் சொல்லுவதாக அமைந்திருக்கிற தலைவன் தன் தலைவனுடைய முகத்தின் அழகின்ற அவ்வளவுக்கு ஒரு முக அழகாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றார். இப்படியாக திருக்குறளில் தலைவனுடைய மென்மைத்தன்மை கண்ணழகு தலைவியை நிலவோடு தொடர்புபடுத்தி எடுத்து காட்டுகின்ற விதங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அடுத்தது கிட்கிந்தை படலத்தை அடிப்படையாக கொண்டு அனுமனின் ஆலோசனை கூறல், வானர மகளிர் குழுவின் தோற்றம், தாரையை நோக்கி இலக்குமணனின் மனநிலை. சரி, தாரையை நோக்கி இலக்குமணன். அப்போ அனுமனின் உங்களுக்கு தெரியும், கிட்கிந்தை படலம் ராமாயணத்தில் அனுமனுடைய ஆலோசனை எங்கே சந்தர்ப்பத்தில் வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகின்றது. எங்கே இலக்குமணன் சுக்கிரவனை காண வருகின்ற நிலையோ கடும் கோபம். ஆனால் இங்கே சுக்கிரவனுடைய நிலையோ தலகளாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமே, ஏண்டா புதிதாக கிடைத்த அரசாட்சியின் காரணமாகவும் வாலியை ராமன் வதம் செய்து தன்னுடைய நாட்டை அவனுடைய கிட்கிந்தை நகரை அவனுக்கு அரசனாக முடிசூட்டி கொண்டதன் காரணமாகவும் அந்த மகிழ்ச்சியில் அவன் என்ன செய்கின்றான், அளவுக்கு அதிகமாக மதுபானம் அறிந்துவிட்டு மயக்க நிலையில் இருக்கின்றான். அவன் வாக்கொண்டு கொடுக்கின்றான் ராமனுக்கு. சீதையை ராவணனால் கடத்தி செல்லப்பட்ட சீதையை கண்டுபிடிப்பதற்கு தான் 4 திசையிலும் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி தேடித் தருவேன் இந்த கார்காலம் முடிந்தவுடன் சொல்லி. ஆனால் கார்காலம் முடிந்து சில நாட்கள் சென்று விட்டது. ஆனாலும் இன்னும் சுக்ரீவன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றான் என்பதனால் கோபம் கொண்ட ராமன் இலக்குவணனை அனுப்புகின்றான் சுக்கிரனுடைய மனநிலை அறிந்து வரும்படி. அப்போ அப்படியான மனநிலை அறிந்து வரும்படுகின்ற தனியே புறப்படணும். வளமையே ராமனை விட்டு இலக்குமணன் தனியே புறப்படுவது இல்லை. ஆனால் அன்று அவன் தனியே புறப்பட்டு வருகின்றான் என்று சொன்னால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் சொன்னால் கடும் கோபமாகத்தான் இருக்கும். ஆகவே சாதாரணமாகவே வந்தாலே இலக்குமணனை யாராலும் தடுக்க முடியாத சாதாரண நிலையில் நான் போக செய்தார். அப்படி இருக்கின்ற போது அவன் கடும் கோபத்துடன் வந்தால் கிட்ட யாராலும் நெருங்க முடியாது என்று தெரிந்து இவ்வளோ தடங்கல்களை ஏற்படுத்துகின்றன. பெரிய மரங்கள் பாறைகளை இல்லாமல் நடுவில் பிரட்டியாக வருகின்ற வழியில் போட்டு இடமறிக்கின்றான். அது எல்லாவற்றையும் தகத்தெறிந்து கொண்டு கோபத்துடன் வந்து கொண்டிருக்கின்றான் அது இலக்குமணன். அப்போ காட்டுக்குள் புறப்பட்டவன் அப்படியே கிட்கிந்த நகருக்கு அரசர்கள் வாழுகின்ற அரசை வீதிக்கு சுக்கிரனுடைய அரண்மனையை நோக்கி அரண்மனை வாசலுக்கு வந்து விட்டான். அவன் இன்னும் அவன் உள்ளுக்க வந்தால் சுக்கிரவனை சுக்கிரவனையோ சுயநினைவற்ற காணப்படுகின்றான். ஆகவே அவனுடைய சுயநினைவை அவனை கொண்டு வந்து இலக்குமணனை சந்திக்க வைக்க வேண்டும். அதுக்கு ஏதாவது தடுத்து நிறுத்தாக வேண்டும் என்ற சூழலில் தான் அனுமன் ஆலோசனை பல வழங்குகின்றான். அப்படி வழங்குகின்ற தான் கடைசியாக அவன் ஒரு ஆலோசனை சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான், எவ்வளவுதான் சிறந்த வீரனாக இருக்கின்றாலும் இலக்குமணன் எப்பொழுதுமே அவன் மகளிர் அணியை தாண்டி செல்ல மாட்டான். இடைமறித்து மகளிர் படையின மகளிர் அணியினர் இடைமறித்து நின்றால் அவர்கள் இருக்கின்ற பக்கத்தை தவிர்த்து வேறொரு பக்கத்தாலே செல்லுகின்ற இயல்புடையவன். ஆகவே அவனை இடைமறிப்பதற்கு சிறந்தது மகளிர்களை அனுப்பி அவன் இடைமறிப்ப. யார் மூலமாக சொன்னார், தாரையினுடைய தலைமையில் வானர மகளிரை அனுப்பி இலக்குமணனை இடைமறிக்கலாம் என்ற ஆலோசனை கூறுகின்றார். அதே மாதிரி வானர மகளிருடைய குழுவினுடைய தோற்றம் அப்போ சொல்லப்படுகின்றன. அவர்களுடைய தோற்றம் அழகியான தோற்றங்கள் என்ற அவர் கால்களில் அணிந்திருக்கின்ற சிலம்பு உடை வில் போன்ற புருவங்கள் அப்படி பல்வேறு வகையாக வானர மகளிருடைய அழகினை எடுத்து காட்டுகின்றார். அது மாதிரி தாரை சொல்லுகின்ற போது இனிய குரலால் என்றெல்லாம் அவன் என்ன செய்கின்றார்கள், அங்கே வானர மகளிருடைய தோற்றங்கள் எல்லாவற்றையும் அங்கே எடுத்து காட்டுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அடுத்தது தாரையை நோக்கிய இலக்குமணனின் மனநிலை. தாரையை நோக்கிய இலக்குமணனுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது? ஆக தாரையினுடைய கோலத்தை பார்க்கின்ற அவங்க விதவை கோலம். ஏன் அப்போ அவளை கண்ட உடனே அவனுக்கு ஒரு உள்ளத்தில் அவனுடைய மனநிலையில் என்ன ஏற்படுகின்றன, இவளை போலத்தான் என்னுடைய தாயாரும் அங்கே இருப்பார்கள் என்று சொல்லுகின்றன. தசரதனை இழந்ததாலே
தாரையை போலத்தான் அவர்களும் அங்கே காணப்படுவார்கள் என்ற உடனே தாரையை கண்ட உடனே என்ன செய்கின்றது அவனுக்கு தன்னுடைய தாயாரின் நினைவுகளில் என்ன செய்கிறான் மூழ்கி போய் விடுகின்றான். அவர்களுடைய சிந்தனையின்பால் செல்கின்றதாக இங்கே அமைந்திருக்கின்றது. நான் மனநிலை அமைந்த இங்கேயும் துன்பம் அது வரைக்கும் என்ன கோபம் கடும் கோபத்துடன் வந்தவன் என்ன கடும் கோபத்துடன் வந்த இலக்குமணன் தாரையை கண்ட மாத்திரத்திலேயே தன்னுடைய கோபமெல்லாம் நீங்கி என்ன அவருடைய மனநிலையை கொண்டு சாந்தமான மனநிலைக்கு வந்ததாக எடுத்து காட்டப்படுகின்றது என்று சொல்லப்படுது. சைத்தன்ய பிள்ளையிலே அப்போ ஒரு சில கேள்விகள் தான் ஐயா பார்த்துருக்கோம். மற்ற விடைகளை மாத்திரம் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை நாங்கள் சந்திக்க அவரை நன்றி கூறியிருந்தேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.